வயசாகி கொடுத்த தலைவனுக்கு இதெல்லாம் நடக்குமா, வேண்டு போட முடியுமா, அவங்க விமானம் ஓட்ட முடியுமா, எல்லாம் கேட்டாங்க. இப்போ எல்லாம் நடக்குதா இல்லையா? பெரியார் சொன்னது அத்தனை நடக்குது. இது பெரியார் சொன்னாலும் தெரியாது, நிறைய பேருக்கு அவ்வளோதான். விமானம் ஓட்டுறாங்க அந்த விஷயமே தெரியாது, பெரியார் சொன்னான்னு சொல்லி. இதுதான் போய் நான் பெரியார் மிகப்பெரிய திருத்தச்சு. பெரியார் ஒரு பெண்ணாக இருந்து சிந்தித்தவர், அந்த நிலையில் இருந்து சிந்தித்தவர். அந்த அடிப்படையில் பெரியார் சொன்னதனால் இந்த தினம் மிகப்பெரியது. நம்முடைய மாவி முத்தவர்கள் பெரியார் தொண்டர். அவர் ஏன் சொன்னார், எதை பற்றி கவலைப்படாதவர். அவருடைய ஒரே நோக்கம் தான் அவருக்கு. பெரியாருக்கு அப்படிதான். சில பேர் சொல்லுவாங்க பெரியார் பேசுறது நம்மளுக்கு மனசை புண்படுது சொல்லி. அவரு அதுக்கும் காரணம் சொல்லிட்டார். நோய் குணமாகணும்னா என்ன பண்ண, வெறும் மருந்தை கொடுக்குறதுன்னா அது குறையோடி போயிடும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோய்க்கு அறுவை சிகிச்சை செஞ்சுதான் அப்பதான் குறைக்க முடியும். என்னுடைய நோக்கம் நோயாளி குறைக்கணும், அதனாலதான் அதை அறுக்கணும்னா அறுத்தான் ஆகணும். அப்படிதான் மாறி கொடுத்தது. இந்த நாடகம் வெற்றி நடந்தே ஆகணும். எந்த ஆண்டு அவர் மண்ணோடும் மறைவரை என்னோடும் வாழும் நாடக கலைன்னு சொல்லியிருக்காரு. அவர் மறைவுக்கு பிறகு வாழ வைக்கிறது அவருடைய பிள்ளையை உருவாக்கியிருக்கார். அவரை தொடர்ந்து சொல்லி பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கார். அந்த அளவுக்கு இருக்க போக அவருடைய நோக்கம் என்பது அவருடைய நடைமுறையில புரட்டத்தனமாக நடந்திருக்கலாம். சில பேர் கூட தெரிஞ்சு இருக்கலாம். அது முறையும் இல்லை. பெரியார் மாதிரி அவர் என்னுடைய நோக்கம், அந்த நோக்கம் வெற்றி பெற எது தடையாளிகள் அதெல்லாம் உடைக்கலாம். அந்த அடிப்படையில் அவருடைய நடிகவேல் நாடகவேல் பெரியார் எம்ஆர் ராதாவுக்கு நடிகவேல் எம்ஆர் ராதான்னு பட்டம் கொடுத்தார். சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி பட்டம் பெரியார், அது யாருக்கும் தெரியாது. சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி பட்டம் கொடுத்தா பெரியார். இன்னைக்கு சிவாஜி சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க சிவாஜி கணேசன் தான் ஒரு பேர். சிவாஜி கணேசன் சொல்றது பெரியார் தான். அதே மாதிரி நடிகவேலுக்கு எம்ஆர் ராதாவுக்கு சொன்னது பெரியார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரியாரால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இன்னைக்கு 91 வயதுக்கான